வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் இன் இட்டாலி டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நடத்த போகிற ப்ரீமியம் பே-per-view இதை இட்டாலி நாட்டில் தானே நடத்துகிறாங்க. அதனால் டைம் டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோடைய டைம் ரேஞ்சின் கொஞ்சம் இல்லை ரொம்பவே மாறி இருக்குது. கிளாஸ் இன் இட்டாலியை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதம் 31 பார்க்க போகிறோம். நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் 1 தான் பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இல்லைங்க, 31 தான் நம்மளும் பார்க்க போகிறோம். ஸோ டைம் ரேஞ்சின் அப்படிங்கிறது ஒன்று தான், பட் ஆனால் நேரம் தான் கொஞ்சம் மாறுபட்டிருக்குது. கிளாஸ் இன் இட்டாலியை நம்ம இந்திய நேரப்படி மே 31 11:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா லைவாக நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. வழக்கமாக அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலைல 5:30 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களே, இதை நைட்டே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. 3 hour ஷோ அப்படிங்கிறனால 1:30 மணிக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. டைம் டோட்டலாக மாறி இருக்குது இல்லை. அடுத்த செய்தி நம்ம ஓபா ஃபெமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? தினமும் ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பீஸ்டன் கார்னர் பிராக் லெஸ்னர் இந்த வாரம் மண்டே நைட்டாக வந்தது. ஒரு ஷாக்கிங்காக ரிட்டன். என்னுடைய லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டனை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் பிராக் லெஸ்னர் அவ்வளோதான் ரெஸ்லிங் கரியரை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நான் எல்லாருமே நினச்சோம்ல. ஆனால் பிராக் லெஸ்னர் ரிட்டன் உண்மையிலேயே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இப்போ பிராக் லெஸ்னருடைய ஆஃபர் செக்மெண்ட்டை டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறாங்க. பிராக் லெஸ்னர் ஓபா ஃபெமிக்கு எஃப்ஐ போட்டதுக்கப்புறமா ஓபா பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாலையை தூக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாரு. எஸ், நடக்க முடியலை. ஏன்னா மனுஷன் போட்ட எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இல்லை 5 எஃப்ஐ போட்டுட்டு ஒருத்தனால எழுந்து நடக்க முடியும். அதுவும் பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா சும்மாவே முரட்டுத்தனமாக தான் அடிப்பார். ஓபா ஃபெமி வேறு முரட்டுத்தனமாக இருக்காரா, அதனால் கூட கொஞ்சம் முரட்டுத்தனமாக அடிச்சிருந்தார். ஆக்சுவலி ஓபா ஃபெமி இப்போ தான் முதல்ல மெயின் ராஸ்டர் எடுக்கிறதுக்கப்புறமா ஒரு ஆளுகிட்ட அடி வாங்கி நடந்து போகிறத பார்த்துருக்குறேன். நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல, 4-5 பேர் தூக்கி போடுவாது, மிதிப்பார், ஒரு ஜெயண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டினாங்க. ஏன் பிராக் லெஸ்னரே ரெஸ்லிமனியால 5 நொடியிலேயே பார்த்தீங்கன்னா என்ன தோக்கடிச்சார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக வந்தவர் தான் நம்ம ஓபா ஃபெமி. அப்படிப்பட்ட ஓபா ஃபெமியை லெஃப்ட் ரைட் வாங்கிக்கார் நம்ம பிராக் லெஸ்னர். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி யாரை பற்றி பார்க்க போகிறோம்? எஸ், உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே பிடிச்ச செத் ராலின்ஸை பற்றி. செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கலி இன்ஜுரியிலேருந்து க்யூர் ஆகிட்டார். நீண்ட நாளுக்கு அப்புறமா நீண்ட நாள் இல்லை நீண்ட மாதத்துக்கு அப்புறமா மண்டே நைட்டால் செத் ராலின்ஸ் ஒரு மேட்ச், அதுவும் ஆஸ்டின் தியரிக்கு கூட மோதிருந்தார். செத் ராலின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி அந்தளவுக்கு ரெக்கவரி ஆகலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா பேக்லாஷில் விளையாடின மேட்ச்லேயும் நிறைய பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் சொதப்பகலாம் இருந்தது. பட் நான் இந்த மேட்ச்சில் செத் ராலின்ஸ் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி நம்ம பழைய செத் ராலின்ஸை பார்த்து அதே ஃபீலிங் இருந்தது. இப்போ இதை வச்சு நமக்கு ஒரு கிளாரிஃபை ஆயிடுச்சு. செத் ராலின்ஸ் வில் ஓகே, அதாவது மிந்தி இருந்த அளவுக்கு இன்ஜுரி க்யூர் ஆகலை அப்படின்னாலும் சண்டை போடுறதுக்கு ஓரளவுக்கு ஏதுவாக செத் ராலின்ஸ் சரியாயிட்டாரு. பழைய மண்டே நைட் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துட்டாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா ஒரு மூவ்மெண்ட்டு எதுவுமே இல்லை. அவர் விளையாடின 2 மேட்சையும் தோற்று போனார். ஒன்று குந்தர் கூட, இன்னொன்று பிரான் பிரேக்கர் கூட. அப்படிங்கும் போது இந்த வெற்றி அப்படிங்கிறது அவருக்கு பெரிய ஒரு மிகப்பெரிய வெற்றி தானே. அடுத்த செய்தி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபின் பேலர். சமீப காலமாக இவரை எல்லாருமே பின் பேலர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அத்தனை மேட்ச் பின் பண்ணிகிட்டு இருந்தார். சில பேருக்கு சில லுக்கு ராசியாக இருக்கும், சிலது ராசியாக இருக்காது. அந்த வகையில் ஃபின் பேலருக்கு பார்த்தீங்கன்னா தாடி வச்ச லுக் சத்தியமாக ராசியாக இல்லை. அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி. அதாவது இதை பார்த்தாலே தெரியும், இந்த லுக்கை பார்த்தா ஃபின் பேலருக்கு ஒரு 38லேருந்து 40 வயசு இருக்குன்னு. ஆக்சுவலி ஃபின் பேலருடைய ஒரிஜினல் வயசு 44, நம்ம முள்ளலை. ஸோ ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் தாடியோடு இருந்ததுனால ஓகே அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா அவருக்கு முன்னாடியே கொஞ்சம் முடி அவ்வளோ கிடையாது. ஸோ கீழே மேனேஜ் பண்ணி தான் விட்டுருப்பார். அதனால் ஃபின் பேலரோட ஏஜ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இருந்தது. அதாவது 44க்கு ஏற்ற மாதிரி தப்பாக இருக்கிறாரு. ஆனால் சமீப காலமாக ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய லுக்கை சேஞ்ச் பண்ணியிருந்தார். அதாவது பியர்டை டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணாமல் ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணி லைட்டாக வச்சுருக்காரு. ஹேரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஃபின் பேலரை பார்க்கும்போது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இவருக்கு 44 வயசு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? சத்தியமாக நம்ப முடியல. மிஞ்சி போனால் ஒரு 33, 34, 35 அந்த ஏஜுக்குள்ளே இருக்க மாதிரி தானே இருக்கிறாரு. உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ஃபின் பேலர் சின்ன பையன் மாதிரியே இருக்காருங்க. ஃபின் பேலருக்கு உண்மையை சொல்லணும்னா இந்த லுக்கு சூப்பராக அவருக்கு செட் ஆகிருக்குது. பழைய ஃபின் பேலர், அதாவது நம்ம சில பேரை பார்த்தீங்கன்னா பழைய ராண்டி ஆர்டனை பார்க்கணும், பழைய பட்டிஸ்டாவை பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். பட் நான் அவங்களுக்கு வயசாகிடுச்சு பார்க்க முடியலை. பட் நான் ஃபின் பேலர் தாடியை ட்ரிம் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பழைய ஃபின் பேலர் மாதிரியே இருக்கார். அதுவும் ரொம்ப சின்ன பையன் மாதிரியே இருக்கிறாரு.
இந்த வாரம் மண்டே நைட்டால் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன். செதுலால் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் நான் மெயின் இவெண்ட்டை சேலஞ்ச் பண்ணி சொல்லியிருப்பாரு. அதுக்கு பதிலாக தான் ஆஸ்டின் தேரி கூட மேட்ச் ஆடிருப்பார். ஆக்சுவலி நீங்கள் இந்த விஷயத்தை கவனிச்சிங்களா? பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் விஷன் டீம்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக டேக் டீம் சாம்பியன்ஷிப்பாக நம்ம சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் மோத போகிறோம், ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்கும்போது என்கிட்ட பிளான் பி இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை பால் ஹேமன் சொல்லியிருப்பார். வழக்கமாக பால் ஹேமன் எதனால் இந்த பிளான் பி இருக்குது, பிளான் ஏ இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, மண்டையில் சொட்டை இருக்குது அப்படிலாம் சொல்லுவார்னா அவர்கிட்ட உண்மையிலேயே ஏதாவது திட்டம் இருக்கும். இப்படி தான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சொன்னார். அதே ஏற்ற மாதிரியே சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் ரிட்டன் ஆனார். இதே நேரத்தில் மேபி பிரான்சன் ரீட்டோட ரிட்டனுக்காக இப்படி ஒரு ஹிண்டிங் கொடுத்தாங்களா, இல்லாட்டா வேறு யாராவது விஷன் டீமில் சேர்க்கறதுக்காக ஹிண்டிங் கொடுத்துருக்காங்களான்னு தெரில. பட் ஆனால் பால் ஹேமன் இப்படி சொல்லியிருக்காரு, என்கிட்ட ஆப்ஷன் வேறு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல பார்க்கும்போது மேபி ஒரு பெரிய ரிட்டன் இந்த சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் இந்த மேட்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் guys. பிராக் லெஸ்னருக்கும் ஜீன்ஸ் பேண்டுக்கும் 8ஆம் பொருத்தம் 7ஆம் பொருத்தம். இதை நிறைய பேர்கிட்ட சொன்னால், என்ன ப்ரோ அவருக்கு ஜீன்ஸ் பேண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா மாஸாக அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரி வராருப்பா அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன், பிராக் லெஸ்னருக்கு ஃபேண்ட் நல்லா இருக்குது. ஆனால் அவர் சண்டை போட்டதுக்கு இது செட் ஆகலை. அதாவது இதுக்கு முன்னாடி பிராக் லெஸ்னருடைய ஃபேண்ட் கிழிஞ்சிருக்கும், அதே மாதிரி நேற்றுக்கும் ஃபேண்ட் கிழிஞ்சிருச்சு. என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாம், நல்லா ஒத்து பாருங்கள். அதுக்கு தான் சொல்கிறேன், பிராக் லெஸ்னருக்கு ஃபேண்ட் செட் ஆகலை. ஆக்சுவலி ஜீன்ஸ் பேண்ட் பிராக் லெஸ்னர் போட்டிருக்காரு, சும்மா ரிங்கில் பேசிட்டா போகிறாரு. அவர் எஃப்ஐ போடுறாரு, சூப்ளெக்ஸ் போடுறாரு. எஃப்ஐலாம் போடும்போது காலெல்லாம் திருப்பி எடுத்து பேண்டெல்லாம் லூஸாக இருந்தால் தான் போட முடியும். இவர் இவ்வளோ டைட்டாக போட்டால் கால் விரியும், அதனால் ஜீன்ஸ் பேண்ட்டு கிழியும். அதாவது ஜீன்ஸ் பேண்ட்டு கிழிஞ்ச விதம் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மாக்டவுனில் தையல் போட்ட இடத்துல கிளியலை நடுசுலேயே கிழிஞ்சிருக்குது. அந்தளவுக்கு குவாலிட்டியாக ஃபேண்ட்டை தச்சிருக்கானுங்க போல இருக்குது. சரி, அதை விட்டு தானுங்க. சரி, அப்போ கிழிஞ்சிது. ஓகே, இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னருடைய ஜீன்ஸ் பேண்ட் கிழியுது. என்ன ப்ரோ, பிராக் லெஸ்னருக்கு ஃபேண்ட் மட்டும் கிழிஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம சின்ன வயசுலலாம் ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம டவுசர்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டா விழுந்ததுன்னா ஒன்று சொல்லுவாங்க, அருவாமனை குண்டி அப்படின்னு. அதே மாதிரி தான் பிராக் லெஸ்னருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு விஷயத்தை பிராக் லெஸ்னர் தவிர்க்கலாம், அதாவது ஜீன்ஸ் ஃபேண்ட் போடுறத தவிர்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேர்லாம் வச்சுருந்தார்ல, அப்போது பிராக் லெஸ்னர் டபிள்யூக்கு வரும்போது அவருடைய ஸ்டைல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லூஸ் பேண்ட் தான் போட்டிருப்பார். ஏன்னா அவர் எஃப்ஐ போடணும், சூப்ளெக்ஸ் போடணும், அவரோட மூவ்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதனால் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப தேவை. சூப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியும் ரொம்பவே முக்கியம். அதனால் பிராக் லெஸ்னர் வரும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த லூஸ் பேண்டை போட்டு தான் வருவார். ஆக்சுவலி அந்த லுக் நல்லாயிருக்கும். நீங்கள் முந்தி உள்ள பிராக் லெஸ்னரை பார்த்தீங்கன்னா தெரியும், முழுக்க அப்படி தான் வருவார். சண்டை போடும்போது கூட லூஸாக தான் ஃபேண்ட்லாம் போட்டிருப்பார். பட் ஆனால் எப்போ இப்போ கூட சண்டை போடும்போது லூஸாக தான் ஃபேண்ட்லாம் போட்டிருக்காரு. பட் ஆனால் எப்போ இந்த நியூ லுக்குக்கு பிராக் லெஸ்னர் வர போனாரோ அப்போது ஒன்லி ஃபார் ஒரு நார்மலான உள் பனியன், அதுக்கப்புறமா ஒரு ஃபேன் போட்டு, அதுக்கப்புறமா ஒரு பெல்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பீஸ்டோடைய லோகோ இருக்கிற மாதிரி போட்டு வருவார். ஆக்சுவலி லுக்கு நல்லா இருக்குது. பிராக் லெஸ்னர் பெரிய பைல்வான் மாதிரி காட்டுது, ஓகே தான். பட் ஆனால் அது பேசிட்டு போனால் ஓகே. பிராக் லெஸ்னர் ரிங்குக்குள்ளே இறங்கி சண்டை போடுறாரு, சூப்ளெக்ஸ் போடுறாரு, எஃப்ஐ போடுறாரு. அப்படி அவர் ஃப்ளெக்சிபிலிட்டியாக சண்டை போடணும்னா கண்டிப்பாக மிந்தி போட்டார் தெரியுமா ஃபேண்ட்டு, அந்த மாதிரி போட்டால் தான், அதாவது அந்த லூஸ் ஃபேண்ட்டு நம்ம நைட் ட்ராக்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேண்டை போட்டால் நல்லாயிருக்கும். இப்படி போட்டுகிட்டே வந்தார்னா நல்லா இருக்காது. ஏன்னா பிராக் லெஸ்னரை நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் மாதிரி பார்த்துட்டோம். திடீர்னு அவர் சண்டை போடும்போது இப்படி ஃபேண்ட் கிழிஞ்சு போகும்போது நான் பாடுற அருவாமனை குண்டி ஃபேண்ட் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நல்லாவா இருக்கும்? அதனால் பிராக் லெஸ்னர் இதை சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சின்னா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பா, பாய் நண்பா.